ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே 12 தான் பார்க்க போகிறோம். டே 12ல் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன கிளாஸில் பார்த்த எலஃபண்ட் அண்ட் பீகாக்கை இப்போ எப்படி டிசைனாக மேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் போடுற 2 டிசைனுமே மெஹந்தியோட ஸ்டார்டிங் டிசைனாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நார்மலாக நான் பீகாக் சொல்லி கொடுத்தேன்ல, அந்த மாதிரி வரைஞ்சிட்டு டபுள் ஹம்ஸ் மெத்தடு தான் நம்ம இப்போ வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? டபுள் ஹம்ஸ் மெத்தடு வரைஞ்சிக்கணும். இந்த டபுள் ஹம்ஸ் வந்து லாங்கர் ஹம்ஸாக தான் இருக்கணும். ஷார்ட் ஹம்ஸ் போடாதீங்க. குட்டி குட்டியாக, ரொம்ப குட்டியாக ஒரு விரலுக்கு நம்ம வரைகிறோன்னா ஷார்ட் ஹம்ஸ் போடலாம். மற்றபடி லாங் ஹம்ஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஃபில்லிங்ஸ், அந்த ஃபில்லிங் மணி நான் கொடுக்குறேன், இல்லை கொடுத்துட்டு ஒரு பார்டர் டிசைன் கொடுத்துட்டு, இந்த மாங்காய் டிசைன் மாதிரி இதுவும் ஒரு வகையில் ஒரு மாங்காய் டிசைன், ரோஸ் பெட்டல்ஸ் அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. ஆனால் மாங்காய் டிசைன்லேயே அந்த ஒரு இது இல்லாமல் வரும். ஓகேவா? உங்களுக்கு புரியுதில்ல? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கோலம் போடுற மாதிரி தான் ஒரு கர்வ் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயுமே கர்வ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அழகாக அந்த இதை போட்டுட்டு நம்ம வந்து பார்ட்ரு கொடுக்கணும். உள்ளுக்குள்ளே பார்ட்ரு எப்பயுமே ஒரு டிசைன் நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும்போது அப்படியே கண்டினியூஸாக ஒரு டிசைன் நம்ம மேக் பண்ணுறோன்றப்ப அதுக்குள்ளே பார்ட்ரு கொடுத்து நம்ம ஃபில்லிங்ஸோ இல்லை வேறு எதுவும் டிசைன்ஸோ கொடுக்கும்போது ரொம்ப அழகாகவே தெரியும். அப்படி இப்போ மட்டும் பார்க்கவே இந்த பீகாக் எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது நம்ம மேலே கொடுத்தோம்ல அந்த கர்வ், அதுக்கும் நம்ம வெளிப்புறமாக இப்போ நம்ம ஒரு பார்ட்ரு க்ரியேட் பண்ணுவோம். பார்ட்ரு க்ரியேட் பண்ணிட்டதுக்கப்புறம் உள்ளே அந்த பீகாக்கு உள்ள ஒரு டிசைன் கொடுத்துப்போம். ஓகேவா? போன கிளாஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து இது தான் கொடுத்துருப்பேன். உள்ள பீகாக்கு வந்து ஒரு ஜிக்ஸாக் டிசைன் தான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? அல்லிப்பூ மொட்டு இது எல்லாருக்குமே தெரியும். இந்த இதை வந்து போட்டுக்கணும். இந்த இதில் ஃபுல்லாக அதை போட்டு கவர் பண்ணிடணும். ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. அல்லிப்பூ மட்டும் நம்ம போட்டிருக்கோன்றது தெரியணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நடுவில் இந்த ஹம்ஸையே ஒரே ஒரு ஹம்ஸ் மட்டும் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டிசைனை மேக் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஃபில்லிங்ஸ் கொடுத்தாலே நம்ம பீகாக் வந்து அழகாக தெரியும். இந்த பீகாக்கு இதுதான் ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே இதுதான். இந்த மாதிரி அழகாக ஒரு டிசைன் மேக் பண்ணலாம். இந்த டிசைன்ஸ்லாம் நம்ம மெஹந்தியோட ஸ்டார்டிங் டிசைனாக வச்சோன்னா நல்லா அழகாக அந்த மெஹந்தியே அவ்வளோ ரிச்சாக தெரியும். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வச்சு நம்ம மெஹந்தி யூஸ் பண்ணுறோம், மெஹந்திக்கு போடுறோம் அப்படின்றப்போ 1500 2000 வரைக்கும் நம்ம பேமெண்ட் வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு செமையான டிசைன் இது. அதே போலயே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட் நம்ம கற்றுக்கிட்டோன்னா ஈஸி. இப்போ மேலே இருக்கிற எல்லாத்துக்குமே ஃபில்லிங்ஸை கொடுக்கணும். ஓகேவா? ஃபில்லிங்ஸ் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சக்கப்புறம் பீகாக் இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குது பார்க்க நல்லா இருக்குல்ல? இப்போ வந்து எலஃபண்ட் டிசைன் பார்க்க போகிறோம். எலஃபண்ட் டிசைனுக்கு பார்டர் இப்போ உருவாக்குறோம். அதனால் ஒரு 4 லைன் கண்டினியூஸாக உருவாக்கிட்டு நடுவில் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு ஃபில்லிங்ஸ் எப்பவுமே கொடுக்கும்போது கொஞ்சம் கேப் இல்லாமல் பார்த்து கொடுங்க கேர்ள்ஸ். ஓகேவா? ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு ஹம்ஸ் போட்டுக்க போகிறோம். இதுலேயுமே அந்த லாங்கர் ஹம்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? லாங்கர் ஹம்ஸ் வந்து கொடுத்துட்டு பிக்கர் ஹம்ஸ் கொடுக்குறோம். பிக்கர் ஹம்ஸ் வந்து எதுக்குன்னா, இப்போ ஒரு டிசைனுக்காக சும்மா ஒரு அழகுக்காக தான். இது வந்து நல்லா தெரியும். இன்னோவேட்டட் ஹம்ஸை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதுதான் இது. ஓகேவா? இப்போ அதுக்கு மேலே ஒரு கர்வ் டிசைன் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம எலஃபண்ட் வரைய போகிறோம். எலஃபண்ட் முதல்ல இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி பார்த்த மாதிரி ஒரு எலஃபண்ட்டும், அதுக்கப்புறம் அந்த பக்கம் அதே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த மாதிரி எலஃபண்ட் இப்போ மேக் பண்ண போகிறோம். நடுவில் ஒரு அம்பர்லா வரைகிறதுக்காக ஒரு லைன் விட்டுக்கிறேன். அப்புறம் திருப்பி ஒரு எலஃபண்ட் மாதிரி எலஃபண்ட்டை வரைஞ்சிட்டு நீங்கள் வால்லாம் வரைகிறீங்க. பேபி எலஃபண்ட்டுக்கு வால் வேண்டாம், அசிங்கமாக இருக்கும். ஓகேவா? மெஹந்தியில் பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டிக்கும் மெஹந்திக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ வால்லாம் வேண்டாம். நம்ம ப்ரைடல் கிளாஸ் செக்ஷன் பார்க்கும்போது வால் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு அம்பர்லா வரைய போகிறோம். அவ்வளோதான். இந்த டிசைன்ஸ் முடிஞ்சிருச்சு. இதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் கேர்ள்ஸ். இது வரைக்கும் சென்ட் பண்ணவங்க நல்லா தான் பண்ணுறீங்க எல்லாமே. எலஃபண்ட் பீகாக்லாம் ஃபஸ்ட் டைம் வரையும் போதே நல்லா வரைஞ்சிருந்தீங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இதுவும் நல்லா வரைஞ்சி அனுப்புங்க. டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் பொறுமையாக கொலாபரேட் ஆகாமல் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஓகேவா?